ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் வர செப்டம்பர் 24 ரியல்மி கிட்ட இருந்து ரியல்மி நார்சோ 50 சீரிஸ் ஒரு புது சீரிஸ்க்கான ஸ்மார்ட் போன்ஸை லான்ச் பண்ண போறாங்க. ஸோ எப்பவுமே ஒரு புது சீரிஸ்க்கான ஸ்மார்ட் போன்ஸ் வரும்போது கண்டிப்பா அதில் என்ன புது ஃபீச்சர்ஸை கொண்டு வர போறாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருக்கும். அந்த வகையில் இந்த ரியல்மி நார்சோ 50 சீரிஸ் ஆஃப்டர் ரியல்மி நார்சோ 30 சீரிஸ்க்கு அப்புறமா ரியல்மி நார்சோ 40 சீரிஸை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இப்போ லான்ச் ஆக போகிற இந்த ரியல்மி நார்சோ 50 சீரிஸ்ல மொத்தம் எத்தனை ஸ்மார்ட் போன்ஸ் இப்போ லான்ச் ஆக போகுது அண்ட் அந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்க போகுது, என்ன பிரைஸுக்கு லான்ச் ஆக போகுது, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வாங்க ரியல்மி கிட்ட இருந்து ஒரு புது சீரிஸா வரப்போகிற இந்த ரியல்மி நார்சோ 50 சீரிஸ்ல என்னென்ன புது ஸ்மார்ட் போன்ஸ் வரப்போகுது, என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், என்னடா ரியல்மி நார்சோ 30 சீரிஸ் தான் இது வரைக்கும் லான்ச் ஆயிருக்கு, இன்னும் ரியல்மி நார்சோ 40 சீரிஸ் லான்ச் ஆகலை. அப்படி இருக்கும்போது 40 சீரிஸை லான்ச் பண்ணாமல் டேரெக்டாக எதுக்காக ரியல்மி நார்சோ 50 சீரிஸ்க்கு போனாங்க அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்கலாம். ஆக்சுவலாக சைனீஸில் 4 அப்படின்ற நம்பர் பேட் லக்கான நம்பர், அன்லக்கியான நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 40 சீரிஸில் 4 அப்படின்ற நம்பர் இருக்கிறதுனால அதை 40 சீரிஸை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக ரியல்மி நார்சோ 30 சீரிஸில் இருந்து இப்போ ரியல்மி நார்சோ 50 சீரிஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் ரியல்மி நார்சோ 50 சீரிஸ் அப்படின்ற நேமில் தான் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே லான்ச் பண்ண போறாங்க. அந்த வகையில் இந்த ரியல்மி நார்சோ 50 சீரிஸ்ல மொத்தம் எத்தனை ஸ்மார்ட் போன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, ரியல்மி நார்சோ 30 சீரிஸ்ல லான்ச் பண்ண மாதிரியே இங்கேயும் ரியல்மி நார்சோ 50, ரியல்மி நார்சோ 50 ப்ரோ, 50A, 50i மாதிரியான ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுல இப்போ அந்த மெயின் ஸ்மார்ட் போன் ரியல்மி நார்சோ 50 அண்ட் 50 ப்ரோ அந்த ரெண்டு ஸ்மார்ட் போனும் இப்போ லான்ச் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனும் ஃபெஸ்டிவல் ஸ்பெஷலா தீபாவளி டைம்ல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய ரியல்மி நார்சோ 50A அண்ட் ரியல்மி நார்சோ 50i இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனும் தான் இப்போ வர 24 லான்ச் ஆக போகுது. சோ அப்படி இந்த 24 லான்ச் ஆக போகிற இந்த Realme Narzo 50A and Realme Narzo 50i இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்றத தான் இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறோம். அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் ஸ்பெக்ஸ்ல பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வித்தியாசம்லாம் இருக்க போகுதுல. ஆல்ரெடி Realmeக்கு கை வந்த கலை தான் சின்ன சின்ன வித்தியாசத்தோட ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் பண்றது. அதே மாதிரி தான் இந்த Realme Narzo 50Aக்கும் Realme Narzo 50iக்கும் ஸ்பெக்ஸ்ல பெரிய லெவல்ல வித்தியாசங்கள் இருக்க போகுதுல. சின்ன சின்ன ஸ்பெக்ஸ் டிஃபரன்ஸோட ஸ்லைட்டரான பிரைசிங் டிஃபரன்ஸோட இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸும் இப்போ லான்ச் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் அதில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் பார்க்கும்போது நம்ம எப்படி ஸ்பெக்ஸில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஒரு ஸ்லைட்டரான டிஃபரன்ஸ் தான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொன்னோமோ, அதே மாதிரி தான் இங்கே டிசைன்லேயும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இருக்க போகுது. அதில் Realme Narzo 50i பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம Realme Narzo சீரிஸில் பார்த்த ஒரு டிசைன் தான், அந்த மீனுடைய செதில் மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்களே அந்த மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்ன் தான் இந்த Realme Narzo 50iக்கான ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அதே மாதிரி Realme Narzo 50A ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் பார்க்கும்போது இங்கேயுமே ஆல்ரெடி நம்ம Realme Narzo 50iல பார்த்த மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்ன் தான். பட் ஆனால் ஃபுல்லாகவே அந்த மாதிரியான டிசைன் இல்லாம பாதி பிளைனான டிசைனும் பாதி இதுக்கு முன்னாடி Realme Narzo 50iல பார்த்த அந்த மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்ன்லயும் இந்த Realme Narzo 50A ஸ்மார்ட் போன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் Black, Green, Blue அப்படின்ற கலர் வேரியன்ட்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பெக்ஸுக்கு வந்தோம்னா பெருசாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வித்தியாசம் இருக்க போதில்லை. அதனால் டிஃப்ரென்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கே மட்டும் நான் ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்க போதில்லை. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு 6.5 இன்ச்சஸ்க்கான HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லை, பட் மோஸ்ட்லி 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி இந்த Realme Narzo 50 சீரிஸுடைய லான்ச்சுக்காக ஃப்ளிப்கார்ட்டில் இவங்க ரெடி பண்ணியிருக்கக்கூடிய அந்த பேஜ்லேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் 6000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் இருக்க போகுது. அண்ட் இந்த 6000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டியை சார்ஜ் பண்ணுறதுக்கு இதில் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு இருக்க போகுது. பட் இந்த 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் Realme Narzo 50Aல மட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. 50iல நமக்கு 10 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் இல்லைனா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டே இல்லாமல் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதை பற்றின கிளியரான டீட்டெயில்ஸ் எதுவும் இப்போதைக்கு இல்லை. பட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் 6000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்க போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மற்றபடி இதில் ரிவர்ஸ் சார்ஜுக்கான சப்போர்ட்டும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்க போகுது. அடுத்ததாக ப்ராசஸர்னு பார்க்கும்போதுமே ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட்டில் இவங்க கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பேஜில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் Mediatek Helio G85க்கான சிப்செட் இருக்க போகுது அப்படின்றத அஃபிஷியலாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இந்த Mediatek Helio G85க்கான சிப்செட் எந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது அப்படின்றத அவங்க சொல்லலை. Realme Narzo 50Aல இருக்க போகுதா இல்லை Realme Narzo 50iல இருக்க போகுதா அப்படின்றத அவங்க ரிவீல் பண்ணலை. பட் ஆனால் கன்ஃபார்மாக Realme Narzo 50Aல Mediatek Helio G85 ஏன்னா அதான் ஹையர் வேரியன்ட் சிப்செட் தான் அங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த வகையில் Realme Narzo 50Aல Mediatek G85க்கான சிப்செட் இருக்க போகுது
அப்படின்றது 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுவே Realme Narzo 50i என்ன சிப்செட் இருக்க போகுது அப்படின்றது இப்போ ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. நிறைய பேர் இதுலயுமே Mediatek Helio G85 கான சிப்செட் தான் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியுமே ஆன்லைன்ல சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா ஆஃப் கோர்ஸ் இது அஃபிஷியல் கிடையாது, ஜஸ்ட் ஆன்லைன்ல சொல்லக்கூடிய ரூமர்ஸ் தான். அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே Mediatek Helio G85 கான சிப்செட் தான் யூஸ் பண்ண போறாங்களா, இல்ல Realme Narzo 30i ல Mediatek Helio G80 கான சிப்செட் இல்ல அதை விட கம்மியா இருக்கக்கூடிய ஏதாவது சிப்செட் யூஸ் பண்ண போறாங்களா அப்படின்றத பத்திலாம் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் மெயினாக சேஞ்சஸ் அப்படின்றது இருக்க போகுது. அதில் செல்ஃபி கேமராவில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த சேஞ்சஸும் இருக்க போகுதில்ல. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் ரியல் சைட் கேமரான்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் சேஞ்சஸ் அப்படின்றது இருக்க போகுது. அதில் Realme Narzo 50a இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரீசெண்டாக Redmi 10 Primeல யூஸ் பண்ண மாதிரி 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமரா செட்டப் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க போகிறாங்க. அதுவே நம்ம Realme Narzo 50iல பார்க்கும்போது இங்கே 13 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட டியூல் கேமரா செட்டப் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த கேமரா தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் மேஜரான டிஃபரன்ஸா இருக்க போகுது. மத்தபடி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராசஸர்ல சேஞ்சஸ் இருக்க போகுதா இல்ல சேஞ்சஸ் இல்லாம அதே Mediatek Helio G85 கான சிப்செட்டோட ரெண்டு ஸ்மார்ட் போனும் லான்ச் பண்ண போறாங்களா அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மத்தபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடு தான் கொடுக்க போறாங்க. அண்ட் Android 11 கான OS மேல Realme UI வெர்ஷன் 2.0 கான UI யோட தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனும் லான்ச் பண்ண போறாங்க. ஃபைனலி இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் என்ன பட்ஜெட்டுக்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையும் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் ஹையர் வேரியண்ட்டாக வரப்போகிற இந்த Realme Narzo 50a இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் ரெட்மியுடைய Redmi 10 Prime இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு காம்படிஷனாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை இவங்க இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் ஸ்பெக்ஸுமே மோஸ்ட்லி நம்ம பார்த்தோம்னா எல்லாமே Redmi 10 Primeல இருக்கக்கூடிய அதே ஸ்பெக்ஸ் தான் இங்கே மோஸ்ட்லி ரிட்டைன் ஆகுது. ஜஸ்ட் அந்த ப்ராசஸர் மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது பிரைசிங் வந்து Redmi 10 Prime விட கொஞ்சம் கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மோஸ்ட்லி 11,000 இல்லைனா 11,500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு இந்த Realme Narzo 50a கான ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷனா இருந்துகிட்டு இருக்கு. அப்படியே Realme Narzo 50iக்கு போனோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல பேஸ் வேரியன்ட் 2GB கான RAM 32GB கான வேரியன்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல ஒருவேளை நம்ம சொன்ன மாதிரி Mediatek Helio G85 கான சிப்செட் இருந்துச்சு அப்படின்னா அந்த 2GB + 32GB கான அந்த பேஸ் வேரியன்ட் 8,500 இல்லைனா 9,000 அப்படின்ற அந்த பிரைஸ் செக்மெண்ட்ல வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இல்ல ஒருவேளை அதை விட கம்மியான ப்ராசஸர் ஏதாவது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 7,000 இல்லைனா 8,000 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபைனலி நம்ம இவ்வளோ நேரம் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்த்ததுல இருந்து நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் நாம சொன்ன இந்த ஸ்பெக்கில் எந்த ஸ்பெக்கெல்லாம் 100% இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அண்ட் எந்த ஸ்பெக்கெல்லாம் மேபி சேஞ்சஸ் ஆகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி நாம சொன்ன இந்த ஸ்பெக்குக்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதையும் மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்க. மற்றபடி இப்போதைக்கு இந்த Realme Narzo 50 சீரிஸை பற்றி இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் இவ்வளோ தான். அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.